வெங்கடேஸ்வரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். தருமபுரி மாவட்டம் நல்லமல்லி ஒன்றியம் கம்பம்பட்டி ஊராட்சி சார்ந்த பப்ளிட்டூர் கிராமத்தில் பால் சொசைட்டி இயங்குகிறது. அங்கே புதிய கட்டிடம் வேண்டும் என்று கேட்டோம். மாண்புமிகு அமைச்சர் இடம் கொடுத்தால் கட்டித் தருவதாக உறுதி கூறினார். கண்டிப்பாக இடத்திற்கு நான் பொறுப்பு. இடம் உள்ளது. ஏனென்றால் அங்கு இப்பொழுது 600 லிட்டர் பால் வாங்குகிறார்கள். கட்டிடம் கட்டி தந்தால் 5600 லிட்டர் பால் வாங்கலாம். ஏனால் அங்கே பிஎம்சி அந்த மையம் அமைக்கலாம். அந்த அடிப்படையில் அது கட்டிய கடம் கேட்டுக்கொண்டு, அது மட்டும் இல்லாமல் தருமபுரி சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பிடமனேரி, அதக்கப்பாடி, வெண்ணாம்பட்டி, சோழியானூர் மற்றும் மிட்டாதென்னல்லி, அப்பநெல்லி கோம்பை, பாலச்செங்கம்மநல்லி, கடத்திக்கோட்டை, கல்லணிக்காட்டூர் வெள்ளைக்கல்ல கட்டிட்டாங்க. ஆனால் மின் இணைப்பு இது வரைக்கும் வரங்கல்ல. ஆனால் மற்ற கட்டிடம் கட்டுவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நமது ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரிடம் பரிந்துரை பண்ணி மகாத்மா காந்தி தேசிய கிராம அந்த திட்டத்தின் கீழ் செய்து கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தருமபுரி மாவட்டத்தில் 55 தொடக்க பால் கூட்டுறவு உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் இருக்குது. அவர் கேட்குற நல்லம்பள்ளி ஒன்றியத்தில் 26 உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கமும் செயல்பட்டு வருது. 9 சங்கங்கள் அரசு நிதியுதவி மூலம் கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு. 3 சங்கங்கள் உள்ளூர் மக்களின் பங்களிப்புடன் கட்டடம். மற்ற எல்லாம் வாடகை கட்டத்தில் 14 சங்கங்கள் மேலே செயல்பட்டு வருது. இப்போ அவர் கேட்குறது வந்து அந்த நல்லம்பள்ளி ஒன்றியத்தில் கம்மம்பட்டி பஞ்சாயத்து உள்ள டிஆர்டி 1046 சங்கத்தில் வந்து 400 லிட்டர் வந்து பால் வருது. அந்த சங்கத்தை கட்டி கொடுக்க ரெடியாக இருக்கும். நீங்கள் வேலைவாய்ப்பு உறுதித்துறையும் பணத்தையும் இது ரொம்ப சந்தோஷம். இடத்த உடனே குடிச்சாலும் உடனே கட்டி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி இமீடியட்டாக பண்ண சொல்லிடுறேன். அவ்வளோதான். மாண்புமிகு உறுப்பினர் வெங்கடேஸ்வரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, அது மட்டும் இல்லாமல் பால் கொள்முதல் ஆணையம் அமைக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு, அப்பொழுதுதான், ஏன்னா தனியார் துறையில் இப்போ நம்ம பால் சொசைட்டி இல்லாத இடத்துல அவங்க ரேட்டு ரொம்ப குறைவாக வாங்குறாங்க, சொசைட்டி இருக்கிற இடத்துல அதிகமாக வாங்குறாங்க. அதனால் பால் கொள்முதல் ஆணையம் அமைச்சா நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு, அது மட்டும் இல்லாமல் ஆவின் பாலகத்தை நம்பி பால் ஊற்றும் அந்த பால் உற்பத்தியாளர்களுக்கு தீவன பயிர் ஒரு 50% மானியத்தில் கொடுத்தா நமது ஆவின் பாலகம் இன்னும் நிறைய மக்கள் பயனடைவாங்க. அது மட்டும் இல்லாமல் தருமபுரி நகர மையத்தில் ஒரு ஆவின் மூலம் பால் பால் விற்பனை மையம் இருக்குது. நல்லா சிறப்பாக இருக்குது. சுத்தீரும் பூங்கா இருக்குது. ஆனால் அந்த பூங்கா பராமரிக்கிறதுக்கு ஒரு துப்புரவு பணியாளரும் அந்த கழிப்பறையை சுத்தம் செய்வதற்கு ஒரு பணியாளர் நியமிச்சா நன்றாக இருக்கும். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னே நானே போயிட்டு தண்ணி எடுத்து ஊற்றி அந்த ஆவின் பாலகத்தை சுத்தம் செஞ்சேன். அந்த அடிப்படையில் மாண்புமிகு அமைச்சர் மலேசியாவில் உள்ளதை போல அந்த தருமபுரி நகரத்தின் மையல் பகுதியில் உள்ள ஆவின் பாலகத்தை சிறப்பாக பராமரிக்கும் கேட்டுக்கொண்டு மாண்புமிகு அமைச்சர் நமது அவைத்தலைவர் வாயிலாக கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். அவரே வந்து சிறப்பில் வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் கேட்டிருக்க அந்த ஊருக்கு வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 500 பாலகங்கள் இந்த திறக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 500 பாலகம் திறக்க போகிறோம். பால் உற்பத்தி வந்து 13 லட்சம் லிட்டர் கூட்டியிருக்கோம். இப்போ வந்து லீன் பீரியடு 2 மாதம் நேற்று கூட சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தால் கூட 13 லட்சம் லிட்டர் வந்து பழைய அரசாங்கத்தோட நம்ம கூட்டியிருக்கோம். அதனால் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இந்த கட்டடத்தை கட்டி கொடுத்துட்டா உங்களுக்கு பால் புத்தகத்தை ரெடி பண்ணி கொடுத்துட சொல்கிறேன். ஏன்னா நான் கிருஷ்ணகிரி நீங்கள் ஜிஎம் வந்து கான்டாக்ட் பண்ணால் நான் உடனே நானே பேசி ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிடுறேன். நீங்கள் நல்லமல்லி ஊராட்சி ஒன்றியத்திலேருந்து அந்த பால் ஒன்றியம் பிரமாதமாக செயல்படும். உங்களுக்கு அதில் ஒன்றும் எந்த மாறுதலும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 158 மாண்புமிகு